இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போலாமா? போலாம் மாமா. அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? இனிமே மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு அவளை ரூமை விட்டு உன் புள்ள விரட்டி விட்டான். இப்ப அவ கூட ஜோடி போட்டுக்கிட்டு அவன் வெளியில கிளம்பி போறான். உன் புள்ளைய புரிஞ்சிக்கவே முடியலக்கா. அதுக்குள்ளே அவன் மனசு மாறிட்டான். டேய், அருள் மனசு மாறி அவளை ஏத்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ கூட அவன் போறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய் நந்தினி, என்னடி கரிகாலன் அண்ணாவும் நீயும் ஒன்னா வரீங்க? ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஏய், சும்மா லூசு மாதிரி ஏதாவது கேட்டுட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. காலையில பீக் ஹவர்ஸ்ல எனக்கு ஆட்டோவே கிடைச்சு தொலைய மாட்டேங்குது. ஆட்டோ கிடைக்காம நான் நின்னுகிட்டு இருந்தேன். கரிகாலன் வந்து ஒரே வீட்ல இருந்து ஒரே ஆபீஸ் தானே போறோம், ஒன்னாவே போலான்னு சொன்னான். அதான் அவன் கூட வந்தேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாது. நீ சீக்கிரமா எனக்கு ஒரு வீடு பாரு. அவரு கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃப்டி. நான் சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. சரி, பாக்குறேன். வேலையை பாரு. எனக்கே தெரியும் எனக்கு வந்து உங்க மாமா மேல ஒரு இதுன்னு. இதுனா இதுனா இது என்ன இப்படி கேக்குற? அவர் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. சரி, அதுக்கு நந்தினி, என் ஹார்ட்ல இருக்க லவ் நான் அவர்கிட்ட சொல்லணும். நான் அவரை பாக்குற வரைக்கும் நான் தைரியமா தான் இருக்கேன். ஆனா அவர் என் பக்கத்துல வந்துட்டா என்னன்னு தெரியல. நான் என் கண்ட்ரோலிலே இல்ல. நான் அவரை பார்த்துக்கிட்டே பேச வந்ததெல்லாம் விட்டுட்டு வேற எந்த விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டேன். எப்படியாவது என் ஹார்ட்ல என்ன இருக்குன்றத நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஃபீல் பண்றேன். கண்டிப்பா என்னால நேர்ல சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் ஒரு லெட்டர்ல எழுதி கொடுக்கலான்னு இருக்கேன். எழுதி கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்க? லவ் லெட்டரை கையில எழுதி கொடுத்ததானே நல்லா இருக்கும். என் ஹேண்ட் ரைட்டிங் தமிழ்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். நம்ம ஆபீஸ்லயே உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் சூப்பரா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். என் மனசுல உள்ளத சொல்ல சொல்ல அத நீ லெட்டர் எழுதி கொடுத்தா மட்டும் போதும். இவ மனசுல நம்மள என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? இவ லவ் பண்றதுக்கு நாம லெட்டர் எழுதி கொடுக்கணுமா? வேற வேலை இல்ல. அதுக்கெல்லாம் டைம் இல்ல பிரியா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லு, அத ஷேர் பண்ணி நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கூட நீ எழுதி கொடு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஐயோ, விட மாட்டா போல இருக்கு. சரி, ஓகே, என் ஒர்க் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல உனக்கு லெட்டர் எழுதலாம். சோ ஸ்வீட். தேங்க் யூ டியர். நான் சொல்ல சொல்ல என்னோட ஃபீலிங்ஸ் மிஸ் ஆகாம எழுது. சொல்லு. அன்புள்ள என் பிரிய மாமாவுக்கு. மாமாவா? என்ன பாக்குற? எழுது. சொல்லு. அன்புள்ள என் பிரிய மாமாவுக்கு, உங்கள் மீது பிரியமுள்ள பிரியா பிரியத்துடன் எழுதுவது. எத்தனை பிரியா? இத்தனை பிரியாவும் எழுதணுமா? ரைமிங்கா அழகா இருக்குல்ல, எழுது. ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதராம். அந்த கடவுள் இவள படைச்சதே அதுக்காக தானாமா.
அத கேட்கும்போது எனக்கு அப்படியே கத்தி எடுத்து அவள அப்படியே சொதக்குன்னு குத்தணும் போல இருந்துச்சு. அடிப்பாவி. இவ சொன்னதெல்லாம் பத்தாதுன்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணி 10 குழந்தைங்க பத்துக்கணுமா. எனக்கு அப்படியே கோபம் தலை உச்சிக்கு ஏறிடுச்சு. அவள அப்படியே ஆமா, உனக்கே அப்படி கோவம் வருது? அவ சொன்னதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? ஏய், அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்காவா? என்னடி லூசு மாதிரி கேக்குற? கரிகாலனை அவ காதலிக்கிறது தப்பு இல்லையா? ஏய், அதுல என்னடி தப்பு இருக்கு? நீ எப்படி அவரை விட்டு பெரியதானே போற? அப்புறம் கரிகாலன் என்ன அவ காதலிச்சா உனக்கு என்ன? உனக்கே இவ்ளோ கோவம் வருது? உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமும் கரிகாலன் தனியாவா இருக்கும்? அவருக்கும் பொண்டாட்டி புள்ளன்னு இருக்க வேண்டாமா? கட்டுன புருஷனையே மத்தவங்க கிட்ட தூரத்து சொந்தம்னு சொல்றவ நீ. ஆனா பிரியா சிட்டில வளர்ந்த பொண்ணா இருந்தாலும் அவ விரும்புறவரை அழகா மாமான்னு சொல்றா. அவருக்காக கிராமத்து வாழ்க்கைக்கு போகவும் தயாரா இருக்கா. எனக்கு ஒண்ணும் அவ சொல்றது தப்பா படலப்பா. கரிகாலன அந்த பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கட்டும், விடு. உன் வேலையை பாரு. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன நான் உதைக்கணும். அருள் மாமாவும் நானும் ஒரு 2 மாசத்துக்கு உங்களோட நிலத்துல ஆளுக்கு 1 ஏக்கர் வயல்ல இயற்கை முறையில விவசாயம் பண்ண போறோம். யார் அதிகமா விளைச்சல் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். நீங்க தான் எங்க 2 பேருக்கும் விவசாயம் சொல்லி கொடுக்கணும். என்னம்மா திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? நான் காரணம் இல்லாம எதுவும் சொல்லல தாத்தா. நான் சொன்ன எல்லாத்துக்குமே காரணம் இருக்கும். ஆனா என்ன காரணம்னு இப்போ கேட்காதீங்க. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கையெல்லாம் இருக்குதும்மா. அப்போ எனக்கும் அருள் மாமாக்கும் விவசாயம் சொல்லி கொடுக்க முடியும்ல? முடியுமா? ஆனா 4000 கிலோ விளைச்சல் வரும்னு என்னால உத்தரவாதம்லாம் கொடுக்க முடியாதும்மா. விவசாயம் பண்ண சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அது போதும் தாத்தா. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏய் வானதி, வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்குறேன்ல, வா. டேய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் விவசாயம் பண்ணணும்னு தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். 2 மாசம் நான் சொன்னதை நீங்க செஞ்சீங்கன்னா நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு சொன்னேன்ல.